நாளைக்கான எபிசோடு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மாறன் வீரா சீரியல். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஆமாம், இப்போ என்னடி பண்ணுறது, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஏற்கனவே ராமச்சந்திரன் நம்மக்கிட்ட வந்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருல, அந்த பத்திரத்தில் அதை வச்சு ராமச்சந்திரன் கையெழுத்தை வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப என்னம்மா சொல்கிற நீ, அவர் இதை நான் கடைசியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ நம்மளை இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து விரட்டி அடிக்கும்போது அந்த வீட்டில் ஏறியும் அந்த கடையும் அவங்க 2 பேர்கிட்ட மொத்த குடும்பமும் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தைரியமாக நம்மளை வந்து எதுக்குறாங்க. அது ரெண்டுத்தையும் நமக்கு சொந்தமாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்களால வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல வந்து போய் பார்த்து இது எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்கிறேன், பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடையும் சரி அதே மாதிரி அந்த வீட்டையும் வந்து விஜய் நினச்சபடியே அவங்க பேருக்கு மாற்றிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இங்கே வந்து கீழே பிருந்தா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமாக வந்து நேரத்துக்கு வந்து போய் இப்போ காலேஜுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறப்ப கிளம்பிட்டேன்க்கா, இங்கே பாரு பேகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நானே வந்து ட்ராப் பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கார்த்தி வந்து நானே பார்த்துக்கிறேன் வீரா, நீ உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் 2 பேருக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி அவங்க எல்லாம் பொறுப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து இங்கே கரெக்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீரா கிட்ட. சரி அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க சின்ன பசங்க. அப்படி யார் அவங்க சின்ன பசங்களா இல்லை நம்ம சின்ன பசங்களா, அவன் அண்ணன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து வீரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி கடையை திறக்கணும் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் மாடிக்கு போய் அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளியை பார்க்குறதுக்காக கிளம்பி வர்றான். மாடிக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம மாறன். அந்த சமயம் பார்த்தா இங்கே 4-5 பேர் வராங்க. வந்துட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவும் வீராவும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றீங்களான்னு வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு முக்கியமான அதிகாரிங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கடையும் சரி உங்கள் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடையும் அதே மாதிரி இந்த வீடும் வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, இது வேறு ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பிருந்தா பயந்துக்கிட்டே மாமா மாமா இங்கே ஓடியாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்றப்ப நம்ம கடையும் சரி இந்த மாதிரி வீடும் வந்து யாருக்கோ சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னப்ப கரெக்டாக மாறனும் சரி வள்ளி எல்லோரும் ராகவன் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வந்து உழைச்சது இத்தனை வருஷத்தில் 30 வருஷமாக, நீங்கள் மட்டுக்கு இப்படி பேசுனா அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, என் பேர் யார்கிட்ட இருக்குது இது எல்லாமே அதுதான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து இங்கே கேட்குறாங்க. அப்போ தான் வந்து விஜய் கரெக்டாக வந்து இங்கே உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து என்ன இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாதுன்னு சொன்னீங்களா, என் பேரில் தான் இருக்குது இந்த கடையும் சரி நீ இந்த வீடும் சரி, நீங்கள் எப்போ மொத்த குடும்பம் வந்து வெளியில் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு மாறன் கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் ராகவனும் சரி கார்த்தியும் உடனே ராமச்சந்திரன் வந்து விடு விடு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் எப்படி சார் வந்து இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கணும், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் அவர் கையெழுத்து போட்டு விஜய்க்காக வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க இப்போ சொல்கிறது தானே செல்லுபடி ஆகும், அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அப்போ நான் அவங்க சொல்கிறது தான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாங்க விஜய்கிட்ட. ஏற்கனவே அவங்க கேட்டதுனால ஒரு முன்னாடி இருந்த நம்பிக்கையில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் என்னம்மாம்மா என்னை நம்பி வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருதா என்ன, வரும் வரும் வந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் பண்ண முடியாது என்னைய வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து திட்டம் போட்டு என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கப்ப நான் வந்து என் அப்பாக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே உடனே வீராக்கு வந்து கோவம் வந்துடுது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என் மாமாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி இப்படி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் வந்து உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, என்னை பொறுத்தளவு நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து மொத்தத்தையும் என்கிட்ட வந்து இழந்துட்டு நீங்கள் எல்லோரும் வெளியில் கிளம்பி போங்க, வீட்டை கதவை பூட்ட வேண்டியது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுது நம்ம
கார்த்தி ராகவன் 2 பேரும் வந்து கோவப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து விஜயை பார்த்து, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ வந்து உன்னை போய் வந்து என் சொந்தம்னு நினச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், நீங்கள் எனக்கு எதை செஞ்சீங்களோ அதை பதிலுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சித்தி என்ன கரெக்டு தானே அப்படிங்கிறப்ப, வள்ளிமா நீங்கள் விடுங்க, இவ பேசிட்டா, இவ இது மாதிரிலாம் செஞ்சிட்டா எல்லா விஷயங்களும் வந்து நடந்துருமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ வக்கீலுக்கு முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்னே, இவங்க வந்து ஃபோனை போடுறாங்க. அவங்க சார்பாக வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா பேசுகிறாங்க. சார் இதெல்லாம் வந்து சரியாக இல்லை சார் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, இப்போ எனக்கு ஒரே விஷயம், இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நடுத்தெருவில் நிற்கிறத நான் பார்க்குறதுக்கு தான் இவ்வளவும் செஞ்சேன் அப்படின்னு விஜய் சிரிக்க